வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் எல் செல்காப் சீசன் 1 எபிசோடு 15. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். போன வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ புரியும். வாங்க வளவலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மோகனை தான் காட்டுறாங்க. நான் இதை நல்லா அனலைஸ் பண்ணி நான் வந்து ஒரு நல்ல எலிக்சரை மேக் பண்ணணும். அப்போ தான் நான் அதை அதிக வைக்க முடியும். மாஸ்டர் என்னை வந்து பாராட்டுவார். பணத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு மோகனுக்கும் சொல்லி மாஸ்டர் வந்து சிரிச்சிட்ருக்கான். இங்கே வந்துட்டு வில்லனை தான் காட்டுறாங்க. வில்லனும் இங்கே சூ ஃபேமிலி வந்து மீட் பண்ணுறக்கா வந்திருக்கான். நீங்கள் வந்ததுக்கு நான் வந்து வெல்கம் பண்ணுறேன். நீ எப்படி இருக்க சூ? நீ வந்து நல்லா இருக்கான். நீ இப்போ ரிகவர் ஆகிட்டியாமே, பரவாயில்லையே. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு எலிக்சர் ஷாப் வேறு சிட்டியில் ஓப்பன் பண்ணிக்கலாமே. ஆமாம் லாடு, நீங்கள் இங்கே வந்து நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். நீங்கள் தான் இப்போ சூ ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறீங்களா? நீங்கள் எதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்கமிக்ஸை வேறு செலக்ட் பண்ணிக்கிங்க. பின்னாடி கூட நினைக்கிறான் இவர் எதுக்காக இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. மாஸ்டர் மட்டும் இப்போ ஊன்னு சொன்னால் அவனை கொண்டுடலாம். தேட்டியன் டீம்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இவன் கதையை முடிக்கணுங்கிறக்காக இவர் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவன் கதையை முடிச்சிடலாம். அங்கே இருக்க எல்லா பற்றியுமே கொண்டுடலாம். சிட்டியிலோடு வாங்க, ஏன் இந்த வார்த்தைன்னு சொல்லாமல் இருக்காருன்னு தெரியலையே. இவர் இப்போ என்ன தான் நினச்சிட்டு இருக்காரு. ஆமாம், அந்த பொண்ணு, அந்த பின்னாடி இருக்க பொண்ணை நான் அன்றைக்கி கொண்டுட்டேனே. ஆமாம், அந்த பொண்ணு இப்போ இப்படி வந்து நின்றுட்டுருக்கான். அவ்வளோதான், நான் மலையிலேருந்து கீழே விழுகிறது 2 கண்ணால் நான் பார்த்தேன். அவன் எப்படி உயிரோடு இருப்பான்? சரி வாங்க நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டே பேசலாம்னு சொல்லி வில்லனுக்கு போடுறான். சரி வாங்க போய் சாப்பிட்லாம் சொல்லி எல்லோரும் டின்னரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இந்த யங் வயசுலேயே இவர் கோல்டன் எலிக்சர் லெவல் அடைஞ்சிட்டு அப்படியா, பரவாயில்லையே. ஆனால் அவங்க ஃபியூச்சர் இன்னும் கொஞ்சம் காலம் தானே, அப்படித்தானே? ஆமாம், நீங்கள் ஒரு நல்ல டீச்சர் வேறு, அதுவும் சூ ஃபேமிலிக்கு வந்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா? அவனை பார்க்குறப்ப கொஞ்சம் டேலண்டான ஆள் மாதிரி தெரியுது. அப்படியா, பரவாயில்ல. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு தான். என்னை பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கல. என் ஸ்ட்ரென்த்தை பற்றி உங்களுக்குலாம் தெரியல. நான் கோல்டன் எலிக்சர் லெவலே அடைஞ்சிட்டேன். நான் பார்க்க தான் இப்படி இருப்பேன். நான் வந்து 5th லெவல் கோல்டன் எலிக்சரும் அடைஞ்சிட்டேன். நான் ஒரு மாஸ்டர். இந்த ஸ்வாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்வாட் என்கிட்ட இருக்க வரைக்கும் நான் யாராலும் தோக்கடிக்க முடியாது. என் பவர் என்னன்னு உங்களுக்கு நான் காட்டவா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஹீரோ சிரிச்சிட்ருக்கான். ஆமாம் மாஸ்டர் இப்போ நார்மலாக இல்லையா, அவருக்கு என்ன தான் ஆச்சுன்னு சொல்லி ஜின்னு யோசிக்கிறான். பின்னாடி மோகன் அவர் வந்து ட்ரிங்க் பண்ணிக்கான்னு சொல்கிறான். இந்த பொண்ணு வந்து அவுட் சைடர் மாதிரி தெரியலையே. இவங்க வந்ததுக்கான ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இவங்களுடைய பேக்ரவுண்டை நான் வந்து தெரிஞ்சுக்கணும். இவங்க வந்து என்னை முட்டாளாக்க பார்க்குறாங்க சொல்லி அவன் நினைக்கிறான். பின்னாடி பாக்ஸில் கொண்டு வந்து நிறைய டைமண்டையும் அவனோட ஆட்கள் வந்து வில்லனோட ஆட்கள்லாம் வைக்கிறாங்க. சியோ, இது உனக்கான நான் கிஃப்ட்டு தான். என்னது இவ்வளோ டைமண்ட்டு எனக்கா? மாஸ்டர் நீங்கள் எனக்கு பெரிய ஆள் தான். நீங்கள் இவ்வளோதான் எனக்கு ஒரே டைமில் கொடுத்துட்டீங்களே. இதை வச்சு நான் ஏகப்பட்ட செக்டர்ஸை நான் வந்து விலைக்கு வாங்கலாம். நான் தான் இப்போ பெரிய பணக்காரன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஹேப்பியாக வச்சுட்ருக்கான். தேங்க்யூ லார்டு. இல்லை, இதுக்கு நீங்கள் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்லை. இதுக்கு நான் வந்து பண்ணியே ஆகணும். நீ என்னுடைய டீமில் வந்து சேர்ந்துரு. நீ என் கூட இருந்துரு. இவனை ஒரு டாக்காக நம்ம வந்து வச்சுக்கலாம். என்கிட்ட நிறைய டாக்ஸ் இருக்குது. அதில் இவனையும் ஒரு ஆள் வச்சுக்கலாம். நீ வந்து என் கூட வந்து ஜாயின் பண்ணிடு. இங்கே இருக்கவங்களாம் சிரிக்கிறானுங்க வில்லனோட ஆட்களும். மாஸ்டர் அவனை எப்படி ஏமாத்துறாரு பாருன்னு சொல்லி. நீ என்னுடைய பெட்டாயிருன்னு சொல்கிறான். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கமா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறான். ஜின்னு இதுக்கு நான் ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்கிறான். இதுக்கு வந்து ஒத்துக்கிற மாட்டியா? என்கிட்ட நிறைய பெட்டு இருக்குல்ல, அதில் நீ இன்னொரு ஆள் தான் இருந்தால் இதையும் வச்சுக்குவோம். இந்த டைமண்டெல்லாம் உனக்கு தான். நீ என் கூட வந்து மட்டும் இருந்துறேன். ஆனால் இதெல்லாம் ஓகே தான். ஆனால் நீங்கள் பெட்டுன்னெலாம் சொன்னீங்க, எனக்கு அது பிடிக்காது. நான் ஒரு தனிக்காட்டுறாதுன்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். இது பார்த்தீங்களா இந்த ஸ்வாடு, இதை விடையே அந்த டைமண்ட் என்ன பெரிய விஷயம்? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது உனக்கு தேவையில்லைன்னா பரவாயில்ல, இதை நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவனும் சொல்கிறான். இல்லை வேணாம், அது அங்கேயே இருக்கட்டும். எதுக்காக நீங்கள் இப்போ வந்து பண்ணுறீங்க மாஸ்டர்? நீங்கள் இப்போ வந்துட்டு பிடிச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரே இடத்துல இருங்க மாஸ்டர். அவன் கதையை முடிச்சுட்டுவான். அவன் மட்டும் எனக்கு வந்துட்டு போய் போடலைன்னா அவன் கதையை முடிச்சிருன்னு சொல்லி வில்லனோட ஆளையும் அனுப்பி வைக்கிறான். ஜின்னு அவன் கூட போயிட்டு ஃபைட் பண்ணுறான். அவனோட ஸ்வாடை வச்சு அவன் அதை தடுக்கிறான். அவன் ஸ்வாடை உடச்சிட்டே போய் அவனை அதை அட்டாக் பண்ணிடுது. என்னது என் ஸ்வாடை வந்து உடஞ்சி போச்சான். மாஸ்டர் என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து தோற்று போயிட்டேன் மாஸ்டர். பாத்தியா முட்டாளிகளே, ஆட்கள்லாம் ரொம்ப சாதாரண ஆட்கள் தான். என் ஆளோட திறமையை பார்த்தியா? இவன் என்ன இவ்வளோ ரூடாக பேசுகிறான்? இவனை நம்ம சும்மா விடக்கூடாது. இவனை நம்ம தோக்கடிச்சே ஆகணும். அவன் குடித்ததுனால தான் அவன் அப்படி பேசுகிறான்னு சொல்கிறான். எதுக்காக இவனை வந்து இவ்வளோ நேரம் விட்டு வச்சுருக்கீங்க? இப்போயே அவன் கதையை முடிச்சிட வேண்டியானே. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு காம்படிஷனாக வெற்றி தோல்வி வரத்தானே செய்யும். சரிவா, மறுபடியும் நம்மளுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணி பார்க்கலாம். அவனுடைய ஆள் நல்லா தான் ஸ்வாடை வந்துட்டு அதுவும் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க, பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம ஃபைட் பண்ணி பார்க்கலாம். இதை யாரும் எடுக்காதீங்க, இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம். ஏன்னா நான் தானே ஜெயிச்சேன்னு சொல்லி ஹீரோ அங்கே வந்து அடம் பிடிச்சிட்ருக்கான். இவனை பார்க்குறப்ப இப்படி இருக்க. சரி நீ போன்னு சொல்லி அவன் ஒரு பொண்ணையும் அனுப்பி வைக்கிறான். சரி வாங்க மறுபடியும் ஃபைட் பண்ணலாம். அவன் வந்துட்டு ஒரு ஸ்வாடோட ஆர்டிஸ்ட்டு, கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவான். இந்த தடவை அந்த பொண்ணு தோற்று போயிடுவான். ஹீரோ சைடு இருக்க பொண்ணுன்னு சொல்கிறான். அவன் 1000 ஆஃப் ஸ்வாடுன்னு சொல்லிட்டு ஒரே டைமில் அதை ஒரு பெரிய ஸ்வாடாகிறான். என்னது இவ்வளோ பெரிய ஸ்வாடா? என்னால் முடியாது, நான் கண்டிப்பாக தோற்று போயிடுறேன். என்னோடய தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். என்னை வந்து கொண்டுடாதீங்க. அதுவும் 1000 ஸ்வாடை ஒரே டைமில் யூஸ் பண்ணுறீங்க. நான் வந்து உன்னோடைய தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்துட்டுறான். சரி உன்னை நான் வந்து கொல்ல மாட்டேன், விட்டுறேன். நீங்கள்லாம் யூஸ்லெஸ். இந்த டைமண்டால் எனக்கு தான் சொந்தம். ஏன்னா என்னோட ஆள் தானே மறுபடியும் ஜெயிச்சிருக்காங்க. இவனை நம்ம வந்து சும்மா விட
விடக்கூடாது, இவன் ரொம்ப பேசுகிறான்ல அவனோட பொண்ணு, அதுவும் இந்த ஏஜ்லேயே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுவும் 1000 ஆஃப் ஸ்வாட ஒரே டைமில் வந்து கன்வெர்ட் பண்ணுது. நான் இதை வந்துட்டு சாதாரண நினச்சிக்கூடாது. இப்போ நீ போன்னு சொல்லி வில்ல அவனோட ஒரு பொண்ணு அனுப்பி வைக்கிறான். அவன் போய் ஒரே அட்டாக் தான் ஜின்னுவும் பறந்து போயிடுறாங்க. இந்த ஹீரோ போய் காப்பாற்றிடுறான். ஜின்னு நீ வந்து ஓகே தான், உனக்கு ஒன்றும் அவ்வளோ மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, உன்னோட சீடனை நான் வந்து தோற்று போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர்னு சொல்கிறேன். அதனால ஒன்றும் இல்லை, இனிமேல் அதை நான் பார்த்துக்கிறேன். ஓ இந்த பொண்ணு தான் வந்து ஒன்று அட்டாக் பண்ணதான், இப்போ இந்த டைமண்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா? இல்லை நான் ஒரு டைம் தானே தோற்றேன், மறுபடியும் நம்ம ஏன் மேட்ச் போடக்கூடாது, நான் இன்னொரு மேட்ச் கேட்குறேன், அதனால் என்ன இருக்குது, பரவாயில்ல இன்னொரு மேட்ச் போட்டுக்கலாம், நீ எங்கள் கூட வந்து ஃபைட் பண்ணுவேன், நீ வின் பண்ணிட்ட அப்படின்னா அது எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, நீ இதுக்கு வந்து ஒத்துக்கிறியா, இது உன்னுடைய லைஃப், இது என்னோட லைஃப் தான், நான் இதை வந்து பார்த்துக்கிறேன். இவனுக்கு என்ன முட்டாளா, இவன் இதுக்கு வந்து ஒத்துக்கிறானே, மாஸ்டர் அவனை ஒரு சூதாட்டத்துக்குள்ளே தான் இழுக்கிறாரு. இவன் கதை இதோட முடிய தான் போகுது இன்னைக்கு, நீ ஜெயிச்சிட்டா இதெல்லாம் நீ எடுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் ஸ்வாடோட போகிறேன் நான் பார்க்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வில்லன்னு சொல்கிறான். இப்போ பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஹீரோ அவனுடைய ஸ்வாடு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு கையவே உருவாக்கி அவனோட ஸ்வாடை வந்துட்டு வெளியே எடுக்கிறான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய கையை வந்து உருவாக்குறான். ஹீரோ என்னது இந்த பொண்ணு பார்த்துட்டு சாக்காயிருது, ஐயோ இவ்வளோ பெரிய ஸ்வாடா, என்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, சரி என்னோட ஸ்வாடு மேஜிக் ஸ்வாடு தானே, அதை வச்சு தடுக்கலாம்னு சொல்லி பார்க்குறேன். அவளோட ஸ்வாடு 2 துண்டாக உடஞ்சிருது. என்னது என் ஸ்வாடு எங்கே போச்சு, நான் வந்து தோத்துட்டேனா, இல்லை என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது, என் ஸ்வாடு இப்படி 2ஆக உடஞ்சி போச்சு, நான் எப்படி வந்து தோற்று போனேன், இவன் யார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானே, அதுவும் இந்த ஏஜ்லேயே இவனால் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்வாடை வந்து யூஸ் பண்ண முடியாது, இந்த பிரச்சனை பார்க்குறப்பே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நீ வந்து ரிலாக்ஸ் எடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லி ஹீரோ அந்த ஸ்வாடை வச்சு அந்த பொண்ணை ஒரே அட்டாக்கு தான் வில்லன் அந்த பொண்ணை போய் காப்பாற்றுறோம். உனக்கு ஒன்றும் அவளையே, எனக்கு ஒன்றும் ஆகல மாஸ்டர், நீங்கள் அவனை சும்மா விடாதீங்கன்னு அந்த பொண்ணு சொல்கிறான். நான் அவனை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி வில்லனை கத்துறான். இன்னும் எதுக்கடா வெயிட் பண்ணுறீங்க, அவனை வந்து கொல்லுங்கன்னு சொல்லி வில்லன் ஆடுறான். சரி வாங்க பார்க்கல, என்னோட ஸ்டேட்டஸை தானே நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இன்றைக்கி நான் கண்டிப்பாக உன்னை கொல்ல போகிறேன்னு வில்லனை பற்றி ஹீரோ சொல்கிறான். அவனை விடாதீங்க கொல்லுங்க, இந்த வார்த்தைக்கு தான் நாங்கள் எல்லாம் காத்துட்டு இருந்தோம், இப்போ அவன் கதையை நாங்கள் முடிக்கிறோம் பாருங்கள் மாஸ்டர், அவனை கொண்டு உங்ககிட்ட நல்லா பிறக்கணும். சீனியர் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க, அவனோட அப்பாவும் சொல்கிறாரு இது ரொம்ப ஆபத்தான ஒரு ஃபைட்டு, நீங்கள் இங்கேருந்து ஓடி போயிருங்க, இந்த இடத்துல இருக்காதீங்கன்னு மோகனோட அப்பாவும், இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், இது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, இவங்க எல்லாரையும் நான் ஒரே அட்டாக்லேயே கொண்டு வந்து ஹீரோவும் சொல்கிறான். இத்தனை பேர் அட்டாக் பண்ண வராங்க, ஹீரோவால் அட்டாக் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.